கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் தியானிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட 6ஆம் வார்த்தை முடிந்தது. ஜெபம் செய்வோம். மனிதனை மண்ணில் பிறந்து விட்டேன், வாழும் வழியினை காட்டி விட்டேன், என்னை பலியாய் மீட்டு விட்டேன், மீட்டின் கதவை திறந்து விட்டேன். மனிதனை மண்ணில் பிறந்து விட்டேன், வாழும் வழியினை காட்டி விட்டேன், என்னை பலியாய் தந்து விட்டேன், மீட்டின் கதவை திறந்து விட்டேன். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானவர்களுக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நீ சிலுவையில் நுழைந்த இந்த 6ஆம் வார்த்தை படியாக தியானிக்கப்படியாக கொடுத்த மாபெரும் தயவுக்காய் நன்றி சொல்கிறேன் சுவாமி. நானல்ல, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் இந்த வார்த்தையானது ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. நீர் மாற்றம் கொடுக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த 6ஆம் வார்த்தைக்கான வேத பகுதி பார்த்தீங்கன்னா யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்றார் என்பது. எல்லாம் முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாரையும் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 5 பஸ்ஸஸ் நம்ம கேட்டிருக்கோம். எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். நானும் ரொம்ப நேரம்லாம் எடுக்க போகிறதில்லை. விஜயக்கா அவங்களாம் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். இதுதான் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் மெசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த முடிந்தது அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் முடிந்தது. அதே கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட் பர்ஃபெக்ட்லி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒருத்தங்க ஏதாவது ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்ககிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாம் சொல்லுவோமா எல்லாம் முடிந்தது என்று பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு? ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுகள் அனுபவிச்சு சிலுவையில் அவ்வளோ நேரம் தொங்கிட்டு இந்த முடிந்ததுன்ற வார்த்தையை கம்பீரமா சொல்றாரு, ஒரு வெற்றியின் முழக்கமா சொல்றாரு. ஆனா நம்ம இப்ப சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்ப கூட சொல்ல மாட்டேங்க எல்லாம் முடிஞ்சு. ஒரு வாட்டி சொல்லுவோமா டெட்டலஸ்டாய் சொல்லுவோமா? டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய். சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லுவோமா? சத்தமா நமக்கு அவ்வளவுதான் வரும். நம்ம தான் ஏன் போயிடும் இல்லையா? ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3 டைப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த முடிந்ததுன்ற வார்த்தை. ஸோ இது ஒரு சின்ன கற்பனை தான். ஏசோ சிலுவையில் அறைய போகிறதுக்கு முன்னாடி அவர் விசாரிக்கிறாங்க, அவர் எவ்வளோ பாடுபடுத்துறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணா காய்பா அவங்க இந்த போர் சேவகர்கள் ஏன் அங்கே சுற்றி இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அவங்களாம் சொல்லிடணும் ஏசுவை பார்த்து, என்னப்பா ஏசு, நீங்கள் எவ்வளோ பண்ண, எவ்வளோ நல்ல அற்புதங்கள் பண்ண, நிறைய பேரை குணப்படுத்தினேன், அப்புறம் செத்தவங்களை உயிரோடு எழுப்பினேன், ஆனால் இன்னைக்கு உங்களால இன்னைக்கு சிலுவையில் அறைய போகிறாங்க, யாருமே கூட வரலையே, இன்னைக்கு உங்களை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்து அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எல்லாம் முடிந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்படி எடுத்துக்கலாம். பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு சொல்றார் என்னன்னா, தேவனே நீர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருந்தீங்களோ, என்ன பிளான், அதான் திட்டம் என்ன பண்ணி கொடுத்தீங்களோ அதை நான் செவ்வாய்
செம்மையா நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிந்தது டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பார்த்து சொல்றாரு. ரெண்டாவது உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நீங்க வந்து கஷ்டப்படுற ஒரு இதுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக நான் வந்து சிலுவையில மறிச்சிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் மறிச்சிருக்கேன்னு சொல்லி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லனை பார்த்து சொல்றாரு. நம்ம வில்லன் யாரு? பிசாசு. பிசாசை பார்த்து சொல்றாரு, பிசாசே என்ன சொல்றாரு, இதோட உங்களை முடிஞ்சு போச்சு, இதோட உங்களோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏன் ஜனங்களுக்காக ஏன் மக்களுக்காக அவங்களுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் அறிஞ்சிருக்கேன். இனி என் மக்களை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை வார்ன் பண்றாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு தாயார் இருக்காங்க சரிங்களா. இந்த தாயார் வந்து தன் பிள்ளைகளுக்காக வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நல்லா சமைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விருந்தா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்லா பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமைச்சு வைக்கிறாங்க. ஸோ அதை சமைச்சு வச்சுட்டு எல்லாம் முடிச்ச உடனே அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, இந்த பிள்ளை அதை சாப்பிட்ட என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு ருசி பார்த்தா தான் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்க, உங்க வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடாம அப்படியே இருந்தாங்கன்னா என்னடா இது பிள்ளைங்க சாப்பிடலையே, அது ஒரு ஏக்கமாக இருக்கும். ரெண்டாவது அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தமும் இருக்கும். அதே அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய பாவங்களுக்காக இல்ல நம்மளுடைய எல்லா இதுக்காக வந்து சிலுவையில மறிச்சிருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த சிலுவை மரணத்தை நம்ம மதிக்கிறோமா இல்ல அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? இது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். நம்ம இயேசு என்னப்பா அவர் மறிச்சிட்டாரு, நான் என்ன பாவம் பண்ணாலும் நான் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு பாவம் பண்ணி போய் சொல்லிட்டேன்னா என்னோட பாவம் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிந்தது அப்படின்றது சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி யோசிக்கணும். இது வந்து முடிவு இல்லை சரிங்களா. இந்த வேதமத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் வந்து தொடங்குறோம். ஆனா அதை கம்ப்ளீட் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம ஆரம்பத்துல வந்து ஒரு ஆர்வ கலர்ல சுறுசுறுப்பா ஆரம்பிச்சிருவோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நானே இன்னும் எடுத்துக்கோங்களேன், இப்ப நான் உடம்பு குறைக்கணும், நான் காலையில இருந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கலரா வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து வாக்கிங் போவேன், அப்புறம் பேட்மிண்டன் விளையாட போவேன். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் விட்டாச்சு, வெயிட் போட்டு போனதான் மிச்சம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம தொடங்குறோம். ஆனா அதை முடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அவர் என்ன கடமையை கொடுத்தாரோ என்ன ஒர்க்கை கொடுத்தாரோ அதை நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். அதற்கான வார்த்தையை தான் அதற்கான வெளிப்பாடு தான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வெற்றியின் முழக்கமா சொல்றாரு. சாதாரணமா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லு, எல்லாம் முடிந்தது டெட்டலஸ்டாய். அந்த டயர்டையும் அந்த ஒரு வேதனையும் கம்பீரமா சொல்றாரு. அவர் என்னதான் வந்து இப்போ இயேசு வந்து எதனா செய்து கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்காக ஜீவனை கொடுக்கவும் நம்மை பரிபூர்ணப்படுத்தவும் அதை செய்து முடித்தார். இது வந்து யோவான் 10:10 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனங்களின் பாவங்களுக்காக தம்மை தாமே ஒரே தரமா பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 7:27 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பூமியில் நியமித்த கிரியையை செய்து முடித்தார். யோவான் 17:14 நிறைய இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். பகையாக நின்ற பிரிவையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து தம்மை பிதாவோட உத்தரவாக்கினார். துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து டயர்ட் ஆயிடும். ஆல்ரெடி நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்புகிறேன். நான் நிறைய யோசிச்சு வந்தேன் என்ன பேசலாம். அங்கு சொன்னாங்க இது மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் பேசுறியாமா அப்படின்னாரு.
நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல, வேணுமா வேணாமா. அப்புறம் வந்து நான் முன்னாடி யோசிச்சு பார்ப்பேன். சொல்லுவாங்க, உனக்கு கொடுக்குற சான்ஸை வந்து நீ பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, சரி அங்கிள் அப்படின்ட்டேன். அங்கிள் என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. நான் அதை வந்து என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியலையே. சரி ஓகே, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஏன்னா இவங்க முன்னாடி பேசினவங்களாம் வந்து நல்லா பேசினாங்க, பைபிளை குறித்து பேசிட்டு தான் எல்லா ரெஃபரன்ஸ் வச்சு பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரபரப்பாக இருக்குது. இப்போ நான் அந்த ஆண்டிக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தேன் ஆண்டி, எனக்கு நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல ஆண்டி. ஆனால் நான் பேசிடுவேன். ஏன்னா அங்கிள் வந்து எனக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன காரியம் எப்படி பிதாவானவர் இயேசுவுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, அவர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணோம், அது முடிக்கணும். சரி பண்ணுவோம், ஏதோ ஒன்று தப்போ ரைட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் செஞ்சது ஒன்று, ஆனால் இங்கே பேசுனது ஒன்று. ஓகே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான், நம்ம என்ன ஒரு காரியம் எடுத்தாலும் அதை முழுமையாக நம்ம முடிக்கணும். இப்போ இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சு நமக்காக மறிச்சிருக்காரு அப்படின்னா அந்த மரணத்தை நம்ம வேல்யூ பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். என்னைய சேர்த்தா சொல்றேன், நான் மட்டும் ஒன்று இல்லை, என்னைய சேர்த்தா சொல்றேன். அதை வந்து நம்ம நினைவு கூறணும். அவரை மாதிரி வந்து இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பெர்சன்டேஜாவது வந்து நம்ம அவரை வந்து ஃபாலோ பண்ணணும். கிறிஸ்தவங்கன்னா வந்து அன்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அவரை ஒரு நித்திய வாழ்க்கையிலும் சரி, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையிலும் சரி, நமக்கு இருக்கிற எல்லா கெட்ட சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ நம்ம ட்ரை பண்ணணும். அப்போதான் வந்து அந்த இயேசு சிலுவை மரணத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் எப்படி சொன்னாரோ அதை விட சந்தோஷப்படுவார். என் மக்கள் வந்து என்னோட மரணத்தை பார்த்து திருந்தி என்னை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சாரு. அவர் செஞ்சு நிறைவேற்றினதை நாம அதை அனுபவிக்கணும். அனுபவிக்காம வந்து நம்ம பேசுறதால வந்து ஒன்றும் யூஸ் இல்லை. அனுபவிச்சாதான் நமக்கு வந்து அதனுடைய விஷயம் புரியும், அதனுடைய ருசி நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். இதை நாம் அனைவரும் சிந்திப்போமாக. அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி இமேஜா சொல்றேன், அவருடைய பாடுகள் மரணத்தை வந்து நம்ம நினைவு கூர்ந்து அதே மாதிரி நமக்கும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை வந்து நமக்கு கொடுத்து ஒரு பணியை நமக்கு கொடுத்துருப்பார், நிறைய கொடுத்துருப்பாரு. நம்ம தான் வந்து அதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை முழுமைப்படுத்தணும், முடிக்கணும். சரிங்களா? முடிச்சுட்டு நம்ம இதுல இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இட் இஸ் ஃபினிஷ்ட். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல வந்து நான் உங்களை டயர்ட் பண்ண விரும்பல. நாமும் இயேசு கிறிஸ்துவ போல எல்லா காரியங்களும் முழுமையாக முடிச்சு அதை வந்து நம்ம கடவுளுக்கு நான் அர்ப்பணிப்போம். அதே மாதிரி இன்டர்நெட்லேயும் இயேசு சொன்ன விதமா அங்கிளுக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்றேன். அங்கிள் இல்லை, அங்கிள் இருக்குதான் நினைச்சிட்டு அங்கிள் அங்க இருக்காங்க. அங்கிள் நீங்க சொன்ன மாதிரி 6ஆம் வார்த்தை பேசி முடிச்சுட்டாண்டவரை அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு அங்கிள் முடிஞ்சிச்சு, கெட்டலிஸ்ட் ஆயிருக்கு. தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த அருமையான வேலைக்காய் நன்றி சுவாமி. மறுபடியும் நோக்கி பார்த்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்த வார்த்தை ஆண்டவரை இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே உண்மை பின்பற்றுவோம் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் குறித்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதை நடத்தி நீங்கள் எங்களுக்கு நிபுணம் செய்யுங்க. மீதியானவர்களே நீங்களே இடைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, அவங்க எடுத்துங்க. இப்போ ஏசி முடிஞ்சிருக்கு நல்ல பிதாவே. ஆமென்.